உணவு வகைகளில் தொடர்ந்து காரமான உணவுகள், அசைவ உணவுகள் நிறைய எடுக்கிறவங்க வாட்டர் இன்டேக்கும் கரெக்டாக எடுக்கணும். சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்கும், இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு பைல்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கவங்க வந்துட்டு ஹீட்டான இடத்துல வந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் வரும்போதே உணவு, மருந்து இதெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணுறது மூலமாக மூலம் வராமல் நம்ம முன்கூட்டியே தடுத்துக்கலாம். மூலத்தில் வந்து 9 வகையான மூலங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் வந்துட்டு கொடி பௌத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளட்டு மட்டும் இல்லாமல் மோஷன் கூட ரத்தம், சீல் இதெல்லாமே வந்து சேர்ந்து வரும். ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆனஸில் வந்துட்டு சைடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்துட்டு எப்போவுமே ரத்தம், சீல் இதெல்லாம் வந்து கசிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து சீக்கிரமே ஆறாது. அப்படியே ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லிட்டு ஆறாமல் அப்படியே இருக்கும். இதை தான் நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். ஆதிகத்தில் ஹெல்த் கேரில் 9 வகையான மூலத்துக்குமே அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறப்பான முறையில் வந்து பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இதன் மூலமாக நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு மருத்துவ சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஆதிகத்தில் ஹெல்த் கேரை தொடர்பு கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.